Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து Flipkartல இருந்து ஒரு செல்ஃபி ஸ்டாண்டும் அப்புறம் மைக் வாங்கியிருந்தேன். ஸோ ஏதாவது ரிவ்யூ ப்ராடக்ட் ஏதாவது ஸ்டோர் ரிவ்யூ பண்ணும்போது அவங்க பேசுறது சரி கேட்கறது இல்லையா, அதனால அது மைக் வாங்கினேன். ஸோ இது வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஏதோ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை வாங்கி ரிவ்யூ பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன். இந்த கொரியர் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு டெல்லியிலேருந்து கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்கு. உத்தம் நகர், டெல்லியில் வந்து உத்தம் நகர்லேருந்து ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தோம். ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஃப்ரீயாக வரலப்பா, காசு கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டைட்டாக வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். கம்மியிலே வந்துச்சு. நான் வந்து 689 பண்ணுறாங்க. கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கட்டும், ஸ்ட்ராங்காக இருக்கும்ட்டு எனக்கு கொஞ்சம் சார்ஜர் வயர் கொடுத்துருக்கேங்க. வெயிட்டாக இருக்குது, நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வேல்யூவாக இருக்கும். குட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் டெமோ பண்ணிருக்காங்க. அப்புறமா வெயிட்டாக இருக்குது, பரவாயில்ல, ஒர்த்து தான். நான் நினச்சேன் நார்மலாக நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், அது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்டாகவே இருக்க தக்கியாக இருக்கும். இது ஹெவியாக இருக்குது, பரவாயில்ல. 689 அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. எங்க பாருங்கள், இது வந்து குட்டி லைட்டு. இங்கே வந்து ஹோல்டர்ஸ், ஃபோன் ஹோல்டர். இப்படி பண்ணோமா ஃபோன் ஹோல்டர். இது எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதில் வந்து 7 feet கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா ஒர்த்தாக இருக்குது. நினச்சி பார்க்கல எவ்வளோ நல்லா குவாலிட்டி இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். லைட் ஏதோ எரியுது. ஃபஸ்ட்டு டெமோ கார்ட் படிக்கணும். இப்படி இது பண்ணிட்டேன். இது ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே எடுத்தோம்னா இது இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்துட்டோம்னா நம்ம இங்கே வந்து ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பட்டன் இருக்கலாம், தெரியுதுங்களா? பேட்டரி லோவாக இருக்கிறவங்களுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுனாக்கா நம்மளுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்படி வச்சுட்டு எனக்கு வந்து லாங் வீடியோக்கு தான் தேவையாக இருக்குது. ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து இது லூஸ் டைப் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸில் வந்து நான் இருக்க மாட்டேன், என் கூட வரவங்கள தான் நான் கவர் பண்ணுவேன். ஏன்னா என்ன யாரும் வீடியோ எடுக்குது, அதனால சரி இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டோம்னா நம்மளே வீடியோ எடுத்துக்கலாம். இந்த அப்புறமா குக்கிங் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அந்த குக்கிங் வீடியோக்கு யூஸ் ஆகும். எப்படி
ஸ்டாண்ட் நம்ம இப்படி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பண்ண ஓப்பன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வச்சுட்டு நம்ம குக்கிங் வீடியோக்கு எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். இதை டைப் பண்ணிக்கலாம். யூஸாக வச்சுட்டு திருப்பிக்கலாம். அது அப்படியே ஃபிக்ஸாக இருக்கும். நகராது டைட்டாக இருக்கும். புதுசாக இருக்குது. நல்லா இருக்குது. குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் நல்லா வரணும் இல்லையோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்லா வந்திருக்கு. வெளியே போகும்போது நம்மளுக்கு ஒரு ஆள் தேவைப்படல வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ என்ன வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து பேட்ரி லோவாக இருக்குது. லைட்டு ப்ளூ லைட் வந்துட்டு எனக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்கள், பேட்ரி லோவாக இருக்குது. இப்போ நான் இது சார்ஜ் லைட் எப்படி இருக்குன்னு தெரியல. சார்ஜ் இல்லாமல் தெரியல. லைட் ஆச்சு. பாருங்க, லைட் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து திக்வே ஒரு நிமிஷம் ஃபோன் எத்தணும். இப்போ வந்து ஃப்ளாஷ் லைட் போட்டோமா. இப்போ இந்த ஃபோன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பண்ணிக்கலாம். இப்படி வச்சு வீடியோ தெரியுதுங்களா? வச்சு பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லாயிருக்கு. ஒர்த்து 689 ருபீஸ்க்கு வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்சிச்சு. மோட்டாவாக இருக்குது. இது வந்து வேறு இடத்துலலாம் எவ்வளோ சின்னதாக இருக்கும், அண்ணாக்கா மெலிசாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லாயிருக்கு. தெரியுதுங்களா? இப்போ வந்து நான் இது ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். சார்ஜ் போட்டுட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. நான் அப்புறம் அந்த டெமோ பேப்பர் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறேன். இதுதான் இருக்கு சார்ஜ். இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும். இதுதான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாக்கா நம்ம இந்த பட்டன் மூலயமா நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம மைக் இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இதுவும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எங்கே கொடுத்துருக்கோம். இது கான்ஸ்போர்ட்டில் இருக்கிற அட்ரஸ். சரி, ஓப்பன் பண்ணலாம். எனக்கு ரொம்ப நேரம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது கரெக்டாக டைம் வந்துருக்கு. சென்டரில் கிளி கத்துற சவுண்டு கேட்கும். எங்கள் வீட்டில் இருக்குது. நம்ம இதோட ஓப்பன் பாக்ஸோட வந்துச்சு. மேக்கோட தான் நம்ம வயர்லெஸ் ப்ளூடூத் மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கோம். பாருங்க, இது பேர் சொல்லல. நிறைய யூடியூபர் வந்து இது ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ நான் அதுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். ஓப்பன் பண்ணேன். வயர்லெஸ் லைவ் ஷோ, லைவ் இன்டர்வியூ, ஷார்ட்ஸ் vlog அதுக்கு யூஸ் ஆகும்.
இதோட அமௌண்ட் வந்து நம்ம டேரெக்டாக ஷாப்பில் வாங்கினாக்கா 3400, நைன் பிளாக் வாங்கினாக்கா இதுவும் 700 தான் வாங்கினேன். 700 அதாவது 699 என்ன வாங்கினேன். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியிருந்தோம் லைக் கொடுத்துருக்காங்க. லைக் கொடுத்துருக்காங்க. நீங்களே நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் 2 மைக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சார் நான் வந்து எனக்கு வந்து இது போன வருஷம் வந்து நான் தீபாவளிக்கு வந்து ஒரு ஷாப் வந்து ரிவ்யூ பண்ணேன். ஸோ அந்த ரிவ்யூ பண்ணாக்கா அங்கே அந்த தீபாவளி சீசன்னால நிறைய ரஷ்ஷாக இருந்துச்சா. அவங்க கடையில் என்னென்ன இருக்குது, புதுசாக என்னென்ன வந்திருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனாக்கா என் ஃபோனில் வந்து நான் ஃபோனில் தான் நான் இவ்வளோ வருஷம் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து வெளியே அவங்க கத்துற சவுண்டு தான் எனக்கு ரெக்கார்டிங் ஆகிருக்கு. அவங்க பேசுறது சரியாகவே ரெக்கார்டிங். சரி அப்போ நான் டிசைட் பண்ணேன் சீக்கிரமாக ஒரு மைக்கு நம்ம வாங்கினாக்கா இந்த மாதிரி கடைங்களுக்கு கூட ரிவ்யூ வீடியோஸ் போடலான்ட்டு. இங்கே கூட எனக்கு தெரிஞ்சவங்க வந்து புதுசாக ஹோல்சேலில் வந்து துணியின் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க யூடியூப்பில் வந்து எங்கள் கடை கொஞ்சம் ரிவ்யூ வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. சரி அதுக்கு யூஸ் ஆகும். நார்மலாக நம்ம பேசுகிறது வந்து எல்லா சவுண்டோடு சேர்த்து ஒன்றுமே கேட்காது. இந்த மாதிரி மைக் இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ வந்து நான் மைக் எடுத்துருக்கேன் பாருங்க. 2 மைக் இருக்குது. நான் ஒன்று போட்டுக்கினாலும் கடை அதாவது கடையோ இல்லை ஷாப்போ ஏதோ ரிவ்யூ பண்ணுறால அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் எப்படி போட்டுட்டு எப்படி போட்டு எங்கே வேணால் போட்டுக்கலாம். எங்கே மேலே போட்டுக்கலாம், எங்கே கீழே போட்டுக்கலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். மைக் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் பேசட்டும். இன்னும் இது சார்ஜ் எல்லாம் போடணும். நான் பேசி கேட்காது. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். அப்புறமா 2 மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இது ஒன்று. அப்புறமா இதுக்கு வந்து சார்ஜிங் ப்ளக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சார்ஜிங் ப்ளக் கொடுத்துருக்காங்க. இது என்ன பின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இது மைக்கு இது தெரியுதா, இங்கே போட்டிருக்காங்க. மைக்கு மைக் வந்து சார்ஜ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். இதை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது சார்ஜிங் லைட் ஃபோன் இது வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கல ஸ்பீக்கரை அங்கே ஃபோன் கீழே வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது 2 சார்ஜ் பண்ணுறது தான் மைக்கோட சார்ஜ் இது போட்டு எனக்கு தெரியல எப்படி பண்ணுறதுன்ட்டு. வந்து நான் அப்புறமா இது படிச்சுட்டு தான் நான் பண்ண முடியும். அது செல்ஃபி ஸ்டாண்ட் வந்து இதுலேயே ஆன் கொடுத்துருக்காங்க. இது குட்டியாக கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது, நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி. இது வந்து இதில் வந்து இங்கே ஆன் கொடுத்துருக்காங்க. நம்ம மைக் போட்டுட்டு இங்கே ஆன் கொடுத்தா தான் மைக் ஆன் ஆகும். இதான் அந்த மாதிரி இப்போ இதே மாதிரி போட்டிருக்காங்கள. ஃபோனுக்கு தெரியுதா, ஃபோன் கீழே சார்ஜ்
அப்புறம் இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கோசரம் இது கொடுத்துருக்காங்க, குட்டி பின் கொடுத்துருக்காங்க. இது பெரிய பின் பெருசாக இருக்குது. இது ஃபோனில் இது குட்டியாக போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நான் கேட்டுட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வயர் நான் அப்படியே போயிட்டு இந்த வயர் 2 வயர் கொடுத்துருக்காங்க. இந்த வயர் இருக்குல்ல ஃபோனில், இதில் இது அப்புறம் இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து ஃபோனில், இது வந்து பவர் பேங்க்கில் சார்ஜிங், பவர் பேங்க்கில் இது கனெக்ட் பண்ணிக்கலன்னா நம்ம சார்ஜ் அப்படியே ஃபோனில் போட்டுருவோம். ஆனால் நம்ம வீடியோ பண்ணணுன்னாக்கா பவர் பேங்க்கோடு தான் சேர்த்து பண்ண முடியும். இல்லைன்னா இதை ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். இதை இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மைக்கும் செல்ஃபி ஸ்டாண்ட் வச்சு நான் வீடியோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். அப்புறமா இதோட என்ன சொல்கிறது, இதோட லிங்க் வேணும்னா என் சேனல் கீழே பாருங்கள். நான் லிங்க் கொடுக்குற ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறது சூப்பராக இருக்குது. அதனால் நான் நினச்சேன் காஸ்ட்லியாக வாங்கினா தான் நல்லா மெட்டீரியல் நல்லா ப்ராடக்ட் கிடைக்கும்னு நினச்சேன். ட்ரெஸ்ஸு இதை ரிவ்யூ பண்ணி ட்ரெஸ் மெட்டீரியல் தான் எனக்கு வருது. இப்போ வந்து நம்ம வச்சிடலாம். லைக் போட்டுருக்காங்க. புதுசாக பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சரிங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாக்கா என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக முடியும். சரிங்களா? ஓகே, சார்ஜ் போடணும் 2. சார், இது வந்து செல்ஃபி ஸ்டாண்ட் வந்து கடையில் கேட்டேன். இந்த கடையில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் கேட்டேன். ஆனால் இவ்வளோ மோட்டாவாக இவ்வளோ வெயிட்டாக இருக்குல்ல, இவ்வளோ சின்னதாக தான் இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுவே 700 800 சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் என்ன பண்ணுறது கேட்டுட்டு சைலண்டாக வந்துட்டேன். அப்புறமேட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கல, மீஷோவில் பார்த்தேன். மீஷோவில் ட்ரெஸ் வேணாக்கா நல்லா வரும், இதெல்லாம் நல்லா வருமான்ட்டு யோசனை பண்ணிட்டு சரி ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணலான்ட்டு பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு. வேறவங்க வாங்கின அந்த ரிவ்யூ ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து செக் பண்ண நல்லா இருந்துச்சு. சரி, அதை தான் கண்ணு மூடிட்டு பண்ணிட்டேன். நல்லா வந்திருக்கு. வேஸ்ட் ஆகலைன்னா என் ஹஸ்பண்ட் திட்டிட்டார், சும்மா காசை வேஸ்ட் பண்ணுறேன் எனக்கு வச்சுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸோ இல்லை யூடியூப் சம்மந்தமான ஏதாவது நான் என்ன வாங்குறேனோ அதை ஒரு ரிவ்யூவாக ஒரு வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு கீழே லிங்க் போடுறேன். ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.